Hello TNBC aspirant, welcome to Deepak TNBC Academy. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் கவுண்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடுது. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் 2 சப்ஸ்கிரைப் மாதிரி தான் கூடுது. எனக்கு நல்லா நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா எனக்கு வேல்யூபிளான கண்டென்ட் உள்ள ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இப்போ நான் தமிழில் மட்டும் தான் பண்ணிக்கிருக்கேன், இன்னும் ஜிகேல பண்ண ஆரம்பிக்கல. சரிங்களா? இப்போ எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் செப்டம்பர் மந்த்துக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் தான் ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. அப்போனா நம்ம தமிழும் கவரேஜ் பண்ணணும், ஜிகேவும் கவரேஜ் பண்ணணும், மேக்ஸும் நம்ம வீடியோஸ் போடணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நேற்று ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தமிழில் நம்ம ஜெயிலர் எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்தோம். சரிங்களா? எல்லாமே பார்த்துருப்பீங்க. 60 கொஷின்ஸ் பார்த்தோம். என்னடா எப்போயுமே 50 கொஷின்ஸ் தானே கொடுப்பேன், இந்த வாட்டி நான் 60 கொஷின்ஸ் கொடுக்குறேன்னு கேட்டு எல்லாருமே ஒரு மனசில் தோணியிருக்கோம். 60 கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற 40 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலுக்கு உண்டான அந்த ப்ரீவியஸ் இயர் பிடிஎஃப் ட்ரைவ் லிங்க்கை உங்களுக்கு கொடுத்து வச்சுறேன். சரிங்களா? அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு டெஸ்ட்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மொதல் கொஷின், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாளோடு முன் தோன்றி மூத்த கொடி என்று கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. சரிங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின்ஸ், கிபி 2ஆம் நூற்றாண்டு தாலமி என்பவர் மல்லியர் பா என்னும் துறைமுகத்தை சூட்டப்படும் பகுதி எதுன்னு கேட்குறாங்க. அது இப்போ மல்லியப்பார்னு வந்தாலே நம்ம அந்த மா வரிசையிலே நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போனா மயிலாப்பூர், நீங்கள் மாமல்லபுரம் மாம்பாக்கம்னு போட்டுறாதீங்க, மயிலாப்பூர் இதுக்குன்னா ஆன்சர். 62வது பி. இந்தியாவில் தேசிய பங்கு விகிதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தை முனைவர் பட்டம் பெற்றவர். அதாவது கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்தாலே அது யார்? அம்பேத்கர் தான் குறிக்கும். சரிங்களா? அப்புறம் சட்டமேதை அம்பேத்கர் ஆவார். மனக்கொடை வழங்கும் திருமணங்களை கலந்து கொள்ள மாட்டேன் என்று மனக்கொடை முறையை எதிர்த்து விவாதித்தவர் காயிதே மில்லத். இந்த காயிதே மில்லத்தை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ரீசனிங்காக ஒரு 2-3 எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி கேட்க முடியல. இனி ப்ரீவியஸாக இனி வர எக்ஸாம்ஸில் கூட அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? பொறுத்துக்க. வீரமாமுனிவர் இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். இப்போ எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து. கால்டுவெல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அயர்லாந்து. சீகன் பால்கு. நம்ம ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் இந்த பொறுத்துக்களை தெரிஞ்சாலே மேக்ஸிமம் அது கரெக்டான ஆப்ஷன் நம்ம போட்டுடலாம். அப்படின்னா நம்மளுக்கு வீரமாமுனிவரை பற்றி தெரியணும், அவர் எங்கே பிறந்தார், எங்கேருந்து வந்தார் தெரியணும், ஜியூபோவை பற்றி தெரியணும், கால்டுவெலை பற்றி தெரியணும். அப்போ இந்த 3 தெரிஞ்சாலே போதும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொய்யாக்கனி என்ற நூலை யார் எழுதியவர்? பெருஞ்சித்தனார். பாவலேறு பெருஞ்சித்தனார் சொல்லுவாங்க. சரிங்களா? பெருஞ்சித்தனார். முதலில் 5ஆம் பிரயரத்தி வித்தியாய பியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தை பிள்ளைகள் ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தேன். யுவேச சொன்னார். மேற்கொண்ட வரிகளை வித்தியா பியாசம் என்பது கல்வி பயிற்சி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கூற்று, தோப்போ மீனாட்சி சுந்தரனால் காணல் நீர் போல கண்ணீர் ஒரு பொய்யான கண்ணீர் விடுறது காணல் நீர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காணல் வரி புதுமையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சொல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இரண்டுமே சரிதான். சரிங்களா? திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுவர் பரிதிமா கலைஞர். யாரும் பரிதிமா கலைஞர் நீங்கள் மோஸ்ட்லி மீனாட்சி சுந்தரனா போடுறீங்க, மகாவித்வா மீனாட்சி சுந்தரனா போடுறீங்க. அது தவறான ஆப்ஷன். ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா? சரியான விடையே மொழியுடன் எழுதுக. வட்டார மொழி என்னென்ன மொழி வரும்? எல்லா மொழியும் சேர்ந்து தான் எல்லா வட்டங்களையும் பேசுறது வட்டார மொழி ஆகும். சரிங்களா? அப்போ இருக்குது. கிளை மொழி என்னென்ன மொழி? கன்னடம் தெலுங்கு ஒரு கிளை மொழியாக செயல்படுகிறது. எழுத்து மொழி என்னென்ன மொழி? நாளோடு. பேச்சு மொழி உணர்ச்சியும் மொழியும் சேர்ந்த பேச்சு மொழியாகும். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகைகளை எகர ஒகர வரிசை எழுத்துக்களை புள்ளிகளாக ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர். எல்லாமே கால்டுவெல் போட்டு வச்சிடாதீங்க, இல்லை எர்னஸ்ட் காசிரான்னு போட்டு வச்சிடாதீங்க. வீரமாமுனிவர். மேடை காட்சியை திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். 73ஆம் கொஸ்டின், மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவனர்.
மங்கையர்கரசி என் காதல் என்னும் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை தமிழின் முதல் சிறுகதை என்று போற்றப்படும் சிறுகதை ஆகும். இந்த சிறுகதை எங்கே எழுதப்பட்டன்னு கேட்பாங்க. சரிங்களா? குளத்தங்கரை அரச மரத்துக்கு அடியில் எழுதப்பட்ட கதை. சரிங்களா? பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண குறிப்புகள் எழுது. தண்டியலகரம். சரியான விடையை தெரிவு செய்க. கீழ்காணும் செய்திகளை கூத்துப்பற்றை முத்துசாமி பற்றி சரியான செய்தி கேட்குறாங்க. இப்போ தாமரை திரு விருது பெற்றவரா முத்துசாமி சொல்லுங்க. ஒரு புலி ஆட்டத்தில் தாமரை திரு விருது பெற்றிருக்காரு அவர்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். கண்டிப்பாக இருக்காது. அப்போனா கலைஞாயிறு என முத்துசாமி நாடக கலையில் மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று கூறினார். இது கரெக்டு. ரெண்டாவது கரெக்டு. முத்துசாமி தெருக்கூத்துக்களின் தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கினார். கரெக்ட். ஆப்ஷன் டி தான் சரி. அப்புறம் டினா 2 மற்றும் 3 சரி. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைத்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். சரியா? நாளும் கிழமையும் நலிந்தோரி இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு விலக்கில்லை என்ற பெண்ணுரிமை கொடுத்து, எப்படின்னா அந்த காலத்திலேயே பெண்களுக்கு அந்த மாதவிட பிரச்சனையில் தீட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த காலத்துலையுமே சொல்கிறாங்க, எந்த நாளும் எந்த கிழமைக்கும் பெண்களுக்கு விலக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. பெண்ணுரிமை பற்றி கூறுறவங்க. சரிங்களா? அப்போ பெண்ணுரிமை பற்றி கூறுறவங்க யார்? கந்தர்வன். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசு காவியம் பூங்கொடி காவியம். யாரும் கொடிமுல்லைன்னு போட்டு வச்சிடாதீங்க. சரிங்களா? பூங்கொடி காவியம். ஆப்ஷன் சி தான் சரி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரை இசை பாடல் இயற்றியவர் கண்ணதாசன். ஓமை தொகையை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஓமை தொகை உருவகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் 2 கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்துமே வந்துடுது. அப்போ அந்த கொஸ்டினை கொஞ்சம் லிசன் பண்ணி படிங்க. ஓமை தொகை ஒற்றுமையுள்ள தொகை தான் ஓமை தொகை சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அண்ணன் தம்பியும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஓமை தொகைக்கு உருத்தானதாகும். செல்வி செய்தாள் என்பது பிறவினை சொல்லுக்கு செல்வி செய்வித்தாள். ஆப்ஷன் பி தான் சரியானது. பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுத்துக்க. செய்யுள் இயற்றினான். செய்யுள் எழுதினான் வருமா? வராது. செய்யுள் பிறப்பித்தான் வருமா? வராது. செய்யுளை புணர முடியுமா? முடியாது. அப்புறம் செய்யுளை ஏற்ற முடியும். ஆப்ஷன் டி. சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அனுவலத்தி புறப்பட்டான். ஆப்ஷன் பி தான் சரி. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை என்று அம்பேத்கர் புகழ்ந்த நேரு. எவருடன் உறவு காமையாய் வேண்டும் என்கிற வல்லவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மனசில் ஒன்று வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு நாடக சிரிப்பு போடுவாங்க. அவங்ககிட்ட எந்த உறவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வள்ளுவரே சொல்கிறாரு. அப்புறம் பார்த்துங்க. நான் இன்சொல் என்பது எதிர்ச்சொல் எது? வன்சொல். நண்பற்ற ராயி நயமில்லை செய்வார்க்கு இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நயம் இல்லைன்னா நன்மை இல்லைன்னு அர்த்தம். நயம் மீன்ஸ் நன்மை. சரிங்களா? அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை விளையாட்டு 10 பேருக்கு இணைத்து விளையாடுவர். கீழ் காண்பவற்றை பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. எளிமை. ப்ரப்போசல். கருத்துரு. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ். பாதாள சாக்கடை. ஒளி வேறுபாடு அறிந்த சரியான பொருள் தேர்ந்தெடுத்துக்க. கறி யானை, கறி காய்கறி. பொருந்தாத இணையை கண்டறிக. கூலம் தானியம். தே என்பது பொருள் தே கடவுள். தேவர் இல்லை, தேங்காய் இல்லை, தேன் இல்லை, கடவுள். பூமி. மூ சு கூ வை இல்லை, கூ மட்டும்தான் ஆன்சர். பூமினா கூ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்துக்க. கல்வியில் இல்லாத பெண்கள் கலர் நிறம் போன்றவர்கள். கரெக்ட். ஆப்ஷன் பி தான் சரியானது. முறையான சொற்றொடரை கண்டறிக. விழிகள் இலக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என எண்ணியவர் இளங்குவனார். இந்த இளங்குவனாரை பற்றி இந்த வட்டம் குரூப் 4 எத்தனை கொஷின்ஸ் வளைச்சு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போனா இதில் ரொம்ப டஃப்னஸாக வரப்போகுது இந்த குரூப் 2ல. ஒன்று புரிஞ்சுக்கோங்க.
குரூப் 4 வந்து 10th லெவல் எக்ஸாமினேஷனே இவ்வளோ கஷ்டமாக கேட்டு வச்சுருந்தாங்க. சரிங்களா? ரெண்டாவது அது போஸ்டிங்ஸு கம்மி, வேகன்சி கம்மினால தான் இவ்வளோ கஷ்டமாக கேட்டு வச்சிட்டியா. அப்போனா குரூப் 2ல் வெறும் 645 வேகன்சி தான். எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் டஃப்னஸாக கேட்பாங்கன்னு ஒரு கற்பனை அப்பாற்பட்டது தான் கேட்பாங்க. தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்குண்டான ஆன்சர்ஸு அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே. சரிங்களா? நம்ம கடைசி 2 கொஸ்டின் வந்துட்டோம். பங்காள் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என தலைப்பில் இலங்கை பல்கலைக்கழகத்தை உரை நிறுத்திய வந்து தனியனார். சரியான அகரவரிசையை பற்றி தெரியும்ல உங்களுக்கு. ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ நௌ அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். உழவு, ஏர், மண், மாடு. ஆப்ஷன் சி தான் சரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 40 கொஸ்டினுக்கு உண்டான பிடிஎஃப்மே உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். டெலகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துறேன். ஐ மீன், நான் இப்போ பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்னா டெலகிராமில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிடிஎஃப் இருக்கும். அப்புறம் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? என்ன நம்ம இதில் ஒரு மேஜரானா, குரூப் 4க்கு இவ்வளோ கஷ்டமான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா குரூப் 2க்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எழுத போகிற எக்ஸாமில் இருக்க ஆஸ்பிரன்ஸ்க்குனா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்தா ஒரு 10 நிமிஷம் செலவழிக்கிறதுனால நம்மளோட வாழ்நாள் உள்ள நிமிஷம்னா குறைய போகிறதில்ல. அந்த 10 நிமிஷமே நீ வேல்யூபுளான நிமிஷமாக தான் மாற்றுறீங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நல்ல கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸுமே நம்மளுக்கு மார்க்காக தான் கன்வெர்ட் ஆக போகுது. சரிங்களா? எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கீழே இருக்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.